உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கிருபா, நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்க. உன்னுடைய ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்க போது பாரு. உன்னுடைய நடிப்பை பார்த்து நான் அப்படியே மிரண்டு போயிட்டேமா. நடிப்பா இது என்னமோ மனோரமா ஆட்சிய நேர்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. பின்னி பெடல் எடுத்துட்டு போ. நிஜமாவே நீ சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி கண்டு முடியெல்லாம் பிதுங்கி நாக்கெல்லாம் வெளியே தள்ளி கை கால்லாம் படபட படபட அடிச்சுக்கிட்டு என்ன நடிப்பு என்ன நடிப்பு. அப்படியே பாக்குறதுக்கு தத்ரூபமா இருந்துச்சு. இந்த ஆள் சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. நான் தவறி போய் தூக்கல மாட்டிக்கிட்டது கூட தெரியாம நடிப்பை நம்பிக்கிட்டு இருக்கான். என்ன கிருபா யோசிக்கிற? புலி பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? ஓ மேல சத்தியமா சொல்றேன், உன்னோட நடிப்புக்கு நேஷனல் அவார்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பிச்சு பெடல் எடுத்துட்டு போ. விக்ரம் இந்த அளவுக்கு இறங்கி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான்னா எதனால நினைக்கிற? உன்னுடைய நடிப்பு அவனை அட்டாக் பண்ணி இருக்குது. அங்கிள், நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. ஆமா, புகழ்றேன் தான். சும்மாவா புகழ்ற? அந்த அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்குது. இனிமே நீ என்ன சொன்னாலும் அந்த விக்ரம் கேட்பான். விக்ரம் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னப்ப அந்த மகா மூஞ்சிய பாத்தியா? அவளால அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஒரே நல்ல மொத்த திமிரையே அடக்கி புட்டியம்மா. ஆமா ஆமா, நானும் அவளை பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவ மூஞ்சி பஞ்சு மிட்டாய் மாதிரி டக்குன்னு சுருங்கி போச்சு. நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. தப்பா? என்ன சொல்றீங்க ஆண்டி? அப்போ நான் பண்ணதுக்கு மகா திமிர் அடங்கி இருக்காதுன்னு சொல்றீங்களா? ஆமா, உனக்கு இப்பதான் மகாவ தெரியும். ஆனா எனக்கு அவளை ரொம்ப நாளாவே தெரியும். விக்ரம்காக அவ என்ன வேணாலும் செய்வா. அது எனக்கும் தான் தெரியும் ஆண்டி. அந்த ஆர்கே விஷயத்துல தான் நான் எல்லாத்தையும் பார்த்தனே. ஆனா விக்ரம் நாளைக்கு கல்யாணம்னு சொன்னதும் அவ முகமே மாறிடுச்சு. அவளால அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அத நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதனாலதான் சொல்றேன், அவ திமிரு அடங்கல. சாதாரண ஆளையே நான் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி வச்சுப்பேன். அவ என் எதிரி, சும்மா விட்டுருவேனா? அவ பேச்சுக்கு என்ன அர்த்தம், அவ பார்வைக்கு என்ன அர்த்தம், அவ மௌனத்துக்கு என்ன அர்த்தம், அவ சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பார்த்து வச்சிருக்கேன். நீ சூசைட் பண்ண போறேன்னு பிளாக்மெயில் பண்ணப்ப கூட அவ நார்மலா தான் இருந்தா. ஆனா விக்ரம் எப்போ கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னானோ அந்த நொடியே அவ திகச்சு போயிட்டா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அதெல்லாம் ஓகே தான். பட் அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் அவளோட கஷ்டம், வருத்தம், திகைப்பு எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவா. அடுத்த 10வது நிமிஷம் என்ன பண்ணலான்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சிருவா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.